வணக்கம். நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதி. விழுப்புரம் எடுத்தீங்கன்னா பிஜேபி கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கிது. அதே மாதிரி டிஎம்கே கூட்டணியில் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் நிற்கிறாங்க. அதே மாதிரி அதிமுக கூட்டணியில் அதிமுகவே நிற்கிறாங்க. நாம் தமிழரில் நாம் தமிழர் நிற்கிறாங்க, பிற கட்சிகள் நிற்கிறாங்க. இப்போ இங்கே ஏற்கனவே ரவிக்குமார் தான் அங்கே சிட்டிங் எம்பி. இதனால் என்னென்னா ரவிக்குமார் மேலே ஒரு சின்ன அதிருப்தி இருக்குது மக்களுக்கு. அவர் இந்து விரோத கொள்கையை கடைப்பிடிக்கிறாருங்கிறது, சாதிய முதல்ல தூண்டி விடுறாருங்கிறது, இது மாதிரி. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் கூட அவர் என்ன சொன்னார்னா, டாக்டரை இது மாதிரி நான் அவங்க தொகுதியில் பிரச்சாரத்துக்கு கூட நான் போகலை, ஏன்னா தகராறுக்கு முன்னாடி நிற்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி அவர் ஒரு அந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு சாதிய மோதலை தூண்டி விடுறாங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு அதிருப்தி நிலவுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இழுபறின்னு தான் சொல்லணும். விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதி இழுபறி நிலை தான். இழுபறி நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி முரளி சங்கர் லிட்டில் பிட்டு 328 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்துலையும், ரவிக்குமார் 325 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்துலையும் நிற்கிறார். என்ன நீங்கள் இது ரவிக்குமார் ஜெயிச்ச தொகுதி, ரவிக்குமாருக்கு ஏற்கனவே செல்வாக்கு இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் செல்வாக்கான தொகுதி எல்லாம் சொல்லலாம். இந்த முறை ஏற்கனவே ஒரு ஏடிஎம்கே மேலே இருந்த அதிருப்தியால் டிஎம்கே கூட்டணிக்கு போன வாக்கால் ரவிக்குமார் பானசின்னத்தில் வெற்றி பெற்றார். ஆனால் இதே உதயசூரியன் சின்னத்தில் நின்றிருந்தாருன்னா இந்த டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் மாறி இருந்திருக்கும் தான் நமக்கு படுது. நம்மளுடைய கருத்து கணிப்பு பிரகாரம் அவங்க இந்த தடவை பானசின்னத்தில் நிற்கிறாங்க. அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஓட்டு வின் பண்ணுறதுக்கான கொஞ்சம் இழுபறி நிலைக்கு கொண்டு போகிறதா நம்ம படுறோம். இந்த தொகுதி ஒரு இழுபறி தொகுதின்னு தான் நம்ம படுறோம். சின்ன லெவலில் தான் 2 பேரும் கிட்டத்தட்ட சேர்ந்தான். பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் சம அளவில் தான் இங்கே மோதிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக கூட்டணி 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. நாம் தமிழர் 4ஆவது இடத்துல இருக்கிறாங்க. இப்போ பிஜேபி சார்பாக பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் முரளி சங்கர் நிற்கிறாரு 328 மதிப்பெண்கள். விடுதலை சிறுத்தைகள் சார்பாக ரவிக்குமார் பார்த்தீங்கன்னா 325 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதிமுக சார்பில் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் 250 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சி இது நாம் தமிழரில் பேச்சுமுத்து நிற்கிறாரு. பேச்சுமுத்து 160 மதிப்பெண்கள் பெற்று 4ஆவது இடத்துல இருக்கிறாரு. பிற ஓட்டுகள் 120 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதி இழுபறி நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம்.